ஸோ ஃபிஃப்த் சம்மில் ஒரு தொங்கு பாலத்தின் 60 மீட்டர் சாலை பகுதிக்கு பரவளைய கம்பி வடம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதோட பிக்சர் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். நம்ம ரஃபாக வந்து கையிலே வரையலாம். அதாவது 60 மீட்டர் சாலை பகுதிக்கு சாலை பகுதி வந்து 60 மீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. சாலை பகுதிக்கு பரவளைய கம்பி வடம், ஸோ பரவளைய ஷேப்ல என்ன செய்யுது, அந்த கம்பி வடம் இருக்குது. பரவளைய கம்பி வடம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ டயக்ராம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்போ இது 60 மீட்டர்னா இங்கே நமக்கு 30 மீட்டர், இது நமக்கு 30 மீட்டர். ஸோ மையம் ஓ, இதை வந்து ஏபின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஏபி வந்து நமக்கு எவ்வளவு, 60 மீட்டர். இதுல வந்து ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு என்னது, 30 மீட்டர். செங்குத்து கம்பி வடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ செங்குத்த கம்பி வந்து 6 மீட்டர் இடைவெளியில, அதாவது இது 6 மீட்டர் 6 மீட்டர் 6 மீட்டர் 6 மீட்டர் 6 மீட்டர், இப்படி 6 மீட்டர் இடைவெளியில செங்குத்து கம்பிகள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 6 மீட்டர் இடைவெளியில செங்குத்து கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளது. முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க. ஸோ முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளங்களை காண்க. இந்த நீளம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். இதை வந்து C1 D1, இங்க வந்து C2 D2. இப்போ நம்ம C1 D1 நீளம் எவ்வளவு, C2 D2 நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒவ்வொரு இடைவெளி எவ்வளவு, 6 மீட்டர். அதாவது OC1 equal to 6 மீட்டர், C1 C2 equal to என்னது, 6 மீட்டர் இடைவெளி. இப்போ இது வந்து ஒரு பரவளைய வடிவில் இருக்கிறதால நம்ம பரவளைய ஃபார்முலா என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இது போக உங்களுக்கு புக்கில் இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது 60 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த உயரம் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சம்மள போக எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது 60 மீட்டர் அப்படின்னா இங்கே நம்ம 30,16, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா -30,16. ஸோ இதோடைய ஹைட்டு இந்த ஒய்ஹெச்சில் இது வந்து 16, இங்கே பி வந்து 30, இதில் -30, அதனால தான் -30, இங்கே 16. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மையம் வந்து என்னது, நமக்கு 0. ஸோ இது வந்து என்னது, 3, ஒய்யில் நமக்கு இங்கே 3 இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு முனை A வந்து 0,3. ஸோ 0,3. இப்போ நமக்கு முனை H, K இருந்தால் என்ன ஃபார்முலா, x minus h the whole square equal to 4a y minus k. ஏன்னா இந்த பரவளையம் மேல்புறம் திருப்புடையது. ஸோ பரவளையம் மேல்புறம் திருப்புடையது, அதாவது x squared equal to 4ay. இப்போ நமக்கு முனை H, என்னது 0,3. அப்போ x minus 0 the whole square equal to 4a y minus 3. ஸோ x squared equal to 4a y minus 3.
இப்போ நமக்கு பிங்கிற புள்ளி என்னது 30, 16. So x squared equal to 4a y minus 3. b வந்து 30, 16. அதாவது x, y. So 30 squared equal to 4a 16 minus 3. 900 equal to 4a, இது minus பண்ணோம்னா 30. அப்போ 4a equal to 900 by 30. இந்த 4a வை எடுத்துட்டு வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணணும். இந்த x squared equal to 900 by 13 y minus 3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது C1 D1 ஓட நீளம், C2 D2 ஓட நீளம். ஸோ C1 D1. இப்போ C1 வந்து OC1 6 மீட்டர். 6 மீட்டர் இடைவெளியில் இருக்கு. அதாவது இங்க வந்து 0, 6 மீட்டர் இடைவெளியில C1, இன்னொரு 6 மீட்டர் இடைவெளியில C2. அப்போ x அச்சுல C1 வந்து 6 மீட்டர் இருக்கு. x அச்சுல 6 மீட்டர். ஆனா இந்த y அச்சு நமக்கு என்னது தெரியாது. அப்போ 6, y1 எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மையம் O, இது 0, இங்க 6, இது 6, 6. இப்படி 6 மீட்டர் இடைவெளியில C1 D1 இருக்கு. இது x அச்சு, இது y அச்சு. இப்போ x அச்சுல 6ன்னு தெரியும். ஆனா y அச்சுல D1 என்னது நமக்கு தெரியாது. இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இது வந்து x, y. So 6 squared equal to 900 by 13 y1 minus 3. 36 into 13 by 900 equal to y1 minus 3. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 52 by 100 minus 3 இங்கே plus 3 வந்துரும். இப்போ 52 plus 300 by 100 equal to y1. 352 equal to 100 by y1. y1 equal to 3.52 meter. அப்போ அந்த ஒரு செங்குத்து கம்பி வடத்தோட நீளம் எவ்வளவு? 3.52 மீட்டர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? முனையிலிருந்து முதல் செங்குத்து கம்பி வடத்தின் நீளம், அதாவது C1 D1. y1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3.52 மீட்டர். இப்போ ரெண்டாவது இது C2 D2. இப்போ C2வும் நமக்கு தெரியும். இப்போ இங்க நமக்கு 0, இது 6 மீட்டர், இது 6 மீட்டர். இதுல C1 D1 கண்டுபிடிச்சிட்டோம். அதே இது C2 D2. ஸோ C2 தெரியும், 6, y2. இப்போ இது C2 வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடம். ஸோ முனையிலிருந்து இது 6. அப்போ முனையிலிருந்து இங்க 6 plus 6 equal to எடுத்து 12. அப்போ இது என்ன வரும் நமக்கு? 12, y2. x, y. அப்போ x squared equal to 900 by 13 y minus 3. So 12 squared equal to 900 by 13. ஏன்னா அடுத்தடுத்த கம்பி வடத்தின் நீளம் கேட்டா நமக்கு சொல்லலாம் இது 6 மீட்டர், இது 6 மீட்டர். ஆனா முனையிலிருந்து ரெண்டாவது கம்பி வடம் எவ்வளவு? இங்க 0, இங்க டோட்டலா நமக்கு எத்தனை? 12 x அச்சுல. ஸோ y அச்சுல நமக்கு என்னன்னு தெரியாது. அதான் அதோடைய நீளம். y2 minus 3. 900 by 3 y2 minus 3. 13 by 900 equal to y2 minus 3. இதை நம்ம கேன்சல் பண்ணா 16 into 13 by 100 plus 3 equal to y2. 208 plus 300 by 100 equal to y2. So 508 by 100 equal to y2. So y2 equal to 5.08 meter.
So therefore முனையிலிருந்து இரண்டாவது கம்பி வடத்தின் நீளம், அதாவது இரண்டாவது கம்பி என்னது C2D2, Y2 equal to 5.08 மீட்டர். சிக்ஸ்த் சம்ல ஒரு அணு உலை குளிரூட்டும் தூணின் குறுக்குவெட்டு அதிபரவளைய வடிவில் உள்ளது. ஸோ இதுக்குரிய டயக்ராமும் உங்களுக்கு புக்ல இருக்கும். நம்ம இப்ப ரஃபா சம்முக்கு ஏற்ற மாதிரி வரையலாம். ஒரு அணு உலை குளிரூட்டும் தூணின் குறுக்குவெட்டு அதிபரவளைய வடிவில் உள்ளது. ஒரு அணு உலை இருக்கு, இது நமக்கு அதிபரவளைய வடிவில் இருக்கா, இங்கே எக்ஸ் இது ஒய். அதன் சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பொதுவாக நமக்கு அதிபரவளையத்தின் சமன்பாடு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து நமக்கு ஏ ஸ்கொயருங்கிறது 30 ஸ்கொயர். ஸோ இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. தூண் 150 மீட்டர் உயர முடியாது. ஸோ தூண்கிறது இங்கிருந்து இது வரைக்கும், இது வந்து 150 மீட்டர் உயரம். ஸோ இது 150னா அப்போ இங்கேயும் 150 தான். இது ஏ டேஷ் வச்சுக்கலாம், இங்கே பி டேஷ் வச்சுக்கலாம். இப்போ தூண் ஏபி ஈக்குவல் டு 150 மீட்டர் உயரம். மேலும் அதிபரவளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது. இப்போ அதிபரவளையத்தின் மையத்தில் இருந்து இங்கதான் மையம் வச்சுக்குவோம், மையம் ஓ. இந்த தூணின் மேல் பகுதிக்கான இந்த தூரம் அடிப்பகுதிக்கான தூரத்தில் பாதியாக உள்ளது. இப்போ இது 10னா இங்க 5, ஏன்னா இதுக்கு அது பாதி. இங்க 20னா இங்க 10. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்களை காண்க. ஸோ மேல் பகுதிங்கிறது இதான், மேல் பகுதிக்கான விட்டம், கீழ்ப்பகுதிக்கான விட்டம், இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம சீன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 150ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த உயரம் 150. இப்போ நம்ம ஸோ ஏபி 150னா ஏ டேஷ் பி டேஷ் 150, சிடியும் 150 தான். ஏன்னா எல்லாம் ஒரே சம இந்த ஹைட்ல தான் இருக்கு. அப்போ சிடியும் நமக்கு என்னது 150 மீட்டர். இப்போ நமக்கு சிடி ஈக்குவல் டு ஓடி மைனஸ் ஓசி. இப்போ ஓடி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓடி ஈக்குவல் டு இந்த ஓசியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏதோ ஒன்று இதோட பாதின்னு அர்த்தமா நமக்கு இருக்கணும், அதுக்காக. (150 minus A). இப்போ கொஞ்சம் ஓடி வேணும்னா மொத்தத்துல இருந்து இந்த பாதியை கழிக்கணும்.
ஓடி வேணும்னா சிடியிலிருந்து ஓசியை கழிக்கணும். சிடி என்னன்னு தெரியும், 150. ஸோ ஓடி ஈக்குவல் டு 150 மைனஸ் ஏ. மொத்தத்துலேருந்து இந்த பாதியை கழிச்சிட்டோம்னா ஓடி கிடைச்சிடும். இப்போ மேல் பகுதி வந்து கீழ்ப்பகுதியை விட பாதியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 150 மைனஸ் ஏ பை 2. ஸோ ஓடியை விட ஓசி வந்து பாதியாக இருக்குது. இப்போ 2a ஈக்குவல் டு 150 மைனஸ் ஏ. 2a பிளஸ் ஏ ஈக்குவல் டு 150. 3a ஈக்குவல் டு 150. இப்போ ஏங்கிறது நமக்கு ஓசி. அப்போ ஓடி என்னவா இருக்கும், 2 into 50 ஈக்குவல் டு என்னது 100. ஏன்னா இதோட பாதி. இப்போ இது 50னா இங்கே 100 இருக்கும். ஸோ இது 100னா இங்கே 50. அதனால தான் கீழ்ப்பகுதியோட மேல் பகுதி பாதியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மேல் பகுதி கீழ்ப்பகுதிக்கான விட்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 50ங்கிறது நம்ம ஒய்ஹெச்சில் நம்ம 50. ஸோ எக்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. தூணின் மேல் பகுதி விட்டம் ஏ டேஷ். ஸோ ஏ வந்து என்னது, எக்ஸ், 50. ஏன்னா இந்த ஏ டேஷ்ல ஒய்ல தான் நமக்கு 15 தெரியும். ஸோ இங்கே எக்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. எக்ஸ் அச்சில் இது நமக்கு இங்கே எவ்வளோன்னு தெரியாது. ஒய் ஆனால் 50. அதோடைய லென்த்து நீளம் தான் நமக்கு ஒய்ஹெச். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் 1 பிளஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் 44 ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தோம்னா 44 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 30 ஸ்கொயர் 44 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக பிரித்தா எப்படி இருக்கும், இன்ட்டு ரூட் 44 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 44 ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 30 வரும். இப்போ இதை நம்ம அப்படி பண்ண முடியாது, இல்லை உள்ள வந்து ஸ்கொயர் பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 44. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30 பை 44 ரூட் அதை ப்ளஸ் பண்ணோன்னா 4436 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 15 பை 22. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தோம்னா 66.60 ஈக்குவல் டு இதை நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா 45.41 மீட்டர் வருது. இதோடைய விட்டம், அதாவது இந்த பிளாக் கலரில் போட்டுக்கோமா, மேல் பகுதியோட விட்டம் ஏ டேஷ். இதே மாதிரி கீழ்ப்பகுதிக்கான விட்டம் கண்டுபிடிக்கணும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, அடிப்பகுதியின் விட்டம். ஸோ அடிப்பகுதியின் விட்டம் பி டேஷ். இங்கே நமக்கு என்ன இருந்தது, x1 மைனஸ் 100 எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே 50னா கீழே 100ன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ இதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ்
100 squared by 44 squared equal to 1. So x squared by 30 squared equal to 1 plus 100 squared by 44 squared. So x squared by 30 squared equal to LCM எடுத்தோம்னா 44 squared plus 100 squared. So x squared equal to 30 squared 44 squared plus 100 squared by 44 squared. So அதில் நம்ம பண்ணோமா அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 44 squared plus 100 squared by 44 squared. நமக்கு எப்பயும் போல் 30யும் 44ம் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அடுத்து இதுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 by 22. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1936 plus x equal to 15 by 22. இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா equal to 15 by 22 into square root எடுத்தோம்னா 109.25. So x equal to 74.49 meter. இதான் நமக்கு என்னது அடிப்பகுதிக்கான விட்டம். ஸோ சம்மில் நமக்கு மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது பி பி டேஷ். அடிப்பகுதியின் விட்டம்